ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியலைங்கிலிருந்து இன்றைக்கி நம்ம ஸ்வீட்கார்னை எப்படி உதிர்க்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வித்தின் 4 மினிட்ஸில் ஈஸியாக குயிக்காக உதிர்த்துடலாங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் நார்மல் கார்ன் வாங்கி நல்லா உரித்து அதோட முடியெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் போதுங்க. அந்த ஸ்பூனில் எந்த சைடு உங்களுக்கு ஒரு லேயர் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்பூனை வச்சு நல்லா அதை பிச்சு எடுங்க. இந்த ஒரு லேயர் மட்டும்தாங்க பிஞ்சு ஸ்மேட்ச் ஆகிற மாதிரி வரும். மற்ற எல்லா முத்துக்களுமே சூப்பராக நம்ம பிக்கும் போதே அழகாக முத்து போல் உதிருங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், முதது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கரெக்டாக கம்ப்ளீட்டாக ஊற்றுக்கணும். 1 2 அங்கிட்டு இருக்கக்கூடாது, ஒரு வரிசையில் மட்டும். அடுத்து நம்மளுக்கு ஸ்பூனு எதுவுமே தேவையில்லை. நம்ம கையை வச்சே ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ஸ்மேட்ச் ஆகிருக்கா? இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த அது மேலே இருக்கிற 1 2 எடுத்துடணும். இப்படி தான் சக்கமாக தான் இருக்கும், அதனால ஒன்றும் கிடையாது. இது எதாச்சும் பருப்பு வேக வைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே இருந்து கீழே ரைட் சைடுனா தள்ளி விடுறேன். ரைட் சைடு எது சைடோ அந்த சைடு தள்ளி விடுறேன். இது மாதிரியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா 4 மினிட்ஸில் ஒரு கார்ன் முழுசாக கம்ப்ளீட்டாக நசுங்காமல் உதுத்து எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள், கீழே இருந்து உதுத்திங்கன்னா அது கீழே கார்ன் குட்டியாக இருக்கும். அதனால் உதுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மேலேருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் கட் காப்பி பேஸ்ட் எதுவுமே பண்ணலைங்க. ஃபுல் வீடியோ தான் போட்டிருக்கேன். அது எவ்வளோ நிமிஷம் மட்டும் ஆகுதுன்னு பாருங்கள். வெறும் 4 செகண்ட்ஸ் தாங்க. நான் வீடியோக்காண்டி ஸ்லோ பண்ணியிருக்கேன். ஏன்னா டக்கு 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 டக்குன்னு ஈஸியாக உதுத்துடலாம். இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பச்சை பட்டாணி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா, சீசன் இல்லாதப்போ யூஸ் பண்ணி புலாவ் செய்வ, கிரேவி செய்ய. அது மாதிரி இதையும் ஒரே ஒரு தண்ணியில் சுடுதண்ணியை ஊற்றி இதை ஒரு கொதி விட்டு டப்புன்னு ஆஃப் பண்ணி அதை வடித்து நல்லா ஆற விட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு கெட்டே போகாதுங்க. ஃப்ரோசன் பீன்ஸுன்னு கிடைக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃப்ரோசன் கார்னும் கிடைக்கும். அது மாதிரி நம்மளே வீட்லேயே ஈஸியாக இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு 1 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். சீசன் அப்போ தான் அந்த சோளக்கருது ரொம்ப கம்மியாக கிடைக்குங்க. ஒரு பீஸே 10 ரூபா அப்படி தான் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வரிசையாக வருது பாருங்கள். அந்த லாஸ்ட் குட்டி கூட வரிசையாக வருது பாருங்கள். நீங்கள் அதை ஒன்று தொட்டாலே அப்படியே வரிசையாக வந்துடும். ஒரு 4 லேயர்ஸ்க்கு மேலேருந்து ஊற்றுக்கிற மாதிரி. அடுத்து நீங்கள் எந்த சைடு இருந்து ஊற்றாலும் அவ்வளோ முத்து முத்தாக வந்துக்கிறோம். ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுறது எப்படி சூஸ் பண்ணணும், நல்லா வெளியில் அந்த கார்ன் லீஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அது நல்லா க்ரீனிஷாக இருக்கணும், கொஞ்சம் கனமாக இருக்கணும். ஸ்வீட் கார்னை பொறுத்தளவுக்கு இது நல்லா கனமாக இருக்கணும். அப்போனா தான் இதோட கார்ன் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். நார்மல் கார்ன் பச்சையாகவும் இருக்கணும். ரொம்ப கனமாக இருந்துச்சுன்னா முத்தின கருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது சக்கையாக இருக்கும், மெல்ல முடியாது. இந்த ஸ்வீட் கார்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணுங்க. இவ்வளோ தாங்க. 2 டிப்ஸ் தெரிஞ்சாலே போதும். நம்ம கார்ன் ஈஸியாக வாங்கிடலாம். அதே மாதிரி ஈஸியாக உதுத்து நம்ம 1 வருஷத்துக்கு தேவையான கார்னையும் ஸ்டோர் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள், நான் முடிச்சுட்டு இன்னும் 2 லேயர் தான் இருக்குது பாருங்கள். இது நான் ஸ்பீட்லேயும் வைக்கலைங்க. நான் நார்மலாக வீடியோ எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி புது புது வீடியோஸ் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். இது போல் புதுமையான டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.